பைபிள் காலேஜில் படிக்கும்போது வேதாகம கல்லூரியில் ஒரு டைம் வந்து செப்டி டேங்க் நிறைஞ்சிருச்சு. பாத்ரூமோட செப்டி டேங்க் நிறைஞ்சிருச்சு. எத்தனை வருஷமா ஓப்பன் பண்ணலைன்னா கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த செப்டி டேங்க் ஓப்பன் பண்ணலை. 20 years. இப்போ ஸ்டூடெண்ட் 35 பேர் இருக்கிறாங்க. செப்டி டேங்க்ல தண்ணி மேலே வருது, பெரிய பிரச்சனையாகுது. ஒருத்தர் 2 பேர்னா சமாளிக்கலாம். 35 பேர் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? வெளியிலையும் போக முடியாது. 35 ஸ்டூடெண்ட்டை வெளியில் போய் பாத்ரூம் போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ செப்டி டேங்கை ஓப்பன் பண்ணி ஆகணும். அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காலேஜில் வருகிற வருமானம் ரொம்ப குறைவு. ஒரு வண்டியை எடுத்துகிட்டு வந்து அதை ஃபில்டர் பண்ணி கொண்டு போகிற அளவுக்கு ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை. அவ்வளோ வண்டிகளும் அந்த இடத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ அதை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து அள்ளணும். என்ன பண்ணுறது அப்படின்னு போகும்போது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரை அதுக்காக நியமிக்கிறாங்க. ஃபஸ்ட் இயரில் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப வேலை கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு வருஷம் அவன் நிற்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும். அந்த 1 இயரில் அவன் நின்று சகிச்சிட்டான் அப்படின்னா அடுத்த இயரில் வந்துடுவான் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அப்படி இருந்துச்சு. அப்போ பொதுவாக அந்த செப்டி டேங்கு க்ளீன் பண்ண போகிறது யார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும். தேர்ட் இயர் என்ன அப்படின்னு சொன்னால் மெசேஜ் கொடுக்குறது, அடுத்த மினிஸ்ட்ரிக்காக ப்ரிப்பரேஷன் ஆகுறது. அதனால தேர்ட் இயரை ரொம்ப கொஞ்சம் இதுவாக விட்டுருவாங்க. ஆனால் என்னமோ தெரில, அந்த வார்டனுக்கு என் மேலே ரொம்ப கோபம் இருந்ததுனால நான் பென்ஸை பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். அதுக்காக தேர்ட் இயர் எல்லாரையும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். எல்லாருமே வந்து டீச்சர் எல்லாருமே வந்து அள்ளுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து அந்த செப்டி டேங்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற அசுத்தத்தை வாளியில் அப்படியே மொண்டு எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் ஒரு டிச் இருக்கு, அந்த டிச்சில் ஊற்றணும். ஸோ அப்படியே எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. என்ன அப்படின்னு எப்படி இருக்கும் வாலிப பசங்க வேற எல்லாருமே. ஆனால் உண்மையிலேயே பலிபீடத்திலேருந்து நான் சொல்கிறேன், என் மேலே ஒருவேளை அவங்க கோபமாக இருந்ததுனாலே அப்போல்லாம் வந்து ஒவ்வொரு டைமும் யாருக்குமே தெரியாமல் மொட்டை மாடியில் போய் 10 மணிக்கு மோஸ்ட்லி காலேஜினுடைய லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. எங்கள் ரூமுக்கு மேலே ஒரு மொட்டை மாடி இருக்குது. அந்த மொட்டை மாடியில் சிமெண்ட் தரைக்கு மேலே போய் முழங்கால் படிக்கிட்டு இரவில் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரமாவது அப்படியே அழுது ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா யாருமே இல்லாத ஒரு தனிமையான ஒரு நிலைமையில் இருந்தேன். அதனால் நீங்கள் தான் எனக்கு அப்பா, நீங்கள் தான் எனக்கு அம்மா. அந்த 1 ஹவர்லாம் ஆண்டவர் ஒரு கம்ஃபர்ட் பண்ணுவார் பாருங்களேன், ஒரு ஆறுதலை கொடுப்பாரு பாருங்களேன். ஐயோ அவ்வளோ சொகுசாக இருக்கும். எங்கேயுமே அது கிடைக்காது, எங்கேயுமே அது கிடையாது. அவ்வளோ நல்லா இருக்கும். அப்போ வந்து அந்த தண்ணியை அள்ளி மொண்டு தோளில் வைக்கும்போது ஒழுகும்போது ஒரு வருத்தமும் ஒரு நாத்தமும் ஒரு வேதனையும் எதுவுமே இருக்காதுங்க. ஜாலியா இருக்கணும் வைங்களேன். இப்ப நான் நினைக்கிறேன் அது எப்படா ஜாலியா இருந்துச்சு. ஒன்னே ஒண்ணுதான், அவர் என்ன நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன். அவர் மேல வச்ச அந்த அன்பு, அந்த பள்ளத்தாக்க உருவ நடக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எனக்கு வேதனையா இல்லை, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் ஒரு வித்தியாசமான பாதையில் உங்களை நடத்தலாம். மரண பள்ளத்தாக்குல நடக்கலாம். நான் இதை எப்படி ஆண்டவரே தாண்ட போறேன், எப்படி தாண்ட போறேன், இதுல யார் எனக்கு உதவியா இருக்க போறா, யார் வருவா, என் பிள்ளை எப்படி இதை தாண்ட போறா, என் மகன் இப்படி எப்படி தாண்ட போறான், இந்த பிரச்சனையை எப்படி தாண்டதுன்னே தெரியலையே, என்னால முடியல, எனக்கு கோபம் வருது, என்னால சகிக்கவே முடியல. ஆனா ஆண்டவர் வார்த்தையை சொல்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாங்க வேண்டிய பலன் வரும், சகிக்க வேண்டிய பலன் வரும், தாண்ட வேண்டிய பலன் வரும், சுமக்க வேண்டிய பலன் வரும். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமேன். லகுவாய் தாண்டி லகுவாய் சுமந்து இந்த போராட்டத்தை நீங்க தாண்ட போறீங்க.
இந்த பலவீனத்தை நீங்க தாண்ட போறீங்க, இந்த பிரச்சனையை தாண்ட போறீங்க. அவரை நேசிக்க நேசிக்க இந்த பிரச்சனை ஒண்ணும் இல்லாம போகும். இது உங்களை நிர்மூலமாக்காது, இது நன்மையாய் முடியும். அவர் மேல இருக்கிற அன்பை மட்டும் பெருக்கிடுவோம். ஏன் அற்புதத்திற்காக அல்ல ஆண்டவரே, நான் உங்களை நேசிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா.